இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா. இந்த படம் தூங்க வைக்கல. இன்னைக்கு தண்டுபாளையம் ஒரு படம் பார்த்தோம். இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள், அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் இயக்குனர். நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம், ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளடிக்கிறது. அது அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம். நிறைய கூட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாதிரி நடந்திருக்கு. ஒரு தண்ணி கேட்குற மாதிரி, ஹெல்ப் கேட்குற மாதிரி, அந்த வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து இருக்கிறது, ஒரு தோடுக்காக காது இருக்கிறது, என்ன சொல்ல பார்க்குமா, நகைக்காக கழுத்து இருக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, இந்த ரேப்பு, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம். அது சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த தண்டுபாளையம். தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறத அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொள்ளை இப்படியா போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்ல ஸ்பீடு. அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறிப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டி போய் அவங்க சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது, அவங்கள மருந்துக்கும் கழுகுக்கும் இரையாக்குறது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொள்ளடிக்கிற அந்த கோஷ்டி கடைசியாக தண்ணின்னு கதறும். தண்ணி இல்லாமல் அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக அசிஸ்டன்ட் கமிஷனர் நடிச்சிருக்க டைகர் வெங்கட் வந்து அந்த போலீஸ் அதிகாரி மிடுக்கோட நடிச்சிருக்காரு. படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வழக்கமாக இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகனாக பார்த்துருக்கோம். அதாவது ஆன்டி ஹீரோவை பார்த்துருக்கோம். முதல் தடவையாக 2 பெண்கள், அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள், சிகரெட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதிராக தான் இருக்குது. அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டிட்டாங்க. படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ, முதல்லையும் கடைசிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். முதல்ல தண்ணி கேட்குறது, இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற, ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய முதல் பார்ட் வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதில் கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் வெங்கட் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவரையும் கடைசியில் சாவடிச்சிடுறாங்க. இதில் நிறைய கன்னட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா, இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா. இந்த படம் தூங்க வைக்கலை. ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி இந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க. நான்லாம் வீட்டில்
நாய் வளர்க்குறனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செக்ஸி டான்ஸை போட்டு தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அந்த டான்ஸை ரசிக்கிற அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மேடருங்கும்போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தறுத்து கொள்றதெல்லாம் வந்து சுமார் ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக. ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமாரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். இதுலேயும் பார்த்துருக்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இதில் இந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம், இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது, அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க. சரி. ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு. மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளிக்கூடம் திறக்கிற நாள். இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான். அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாரும் நினச்சே வருவாங்கன்னா கிராமத்து சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க. அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டுன்னு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரு ரத்த களரியாக படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். நல்லா இருக்குது படம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சித்தலைவரும் வந்து அமைதி பூங்கான்றாங்க. இது மாதிரி ஒரு ரெகுலரான ஃபிலிம் இது. இந்த ஃபிலிம் வந்த பிறகு திருப்பி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சம் உண்டாக்காதா? இல்லை, அதான் கர்நாடகன்னு போட்டிருக்காங்களே. இல்லை, தமிழில் பேசுகிறாங்களே. தமிழில் அது நீங்கள் டைட்டில் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயே தெரியுமே, கர்நாடகா பேஸ்டு. அதை கர்நாடகா டப்பிங் படம், கன்னடா டப்பிங் படங்கிறது தெளிவாக காமிச்சிருக்குங்க. இது தமிழ்நாட்டில் நடந்ததாக காமிக்கல. பேர் தான் ஏதோ தண்டுபாளையம்னு இருக்குது. மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் கோத்தோட நினைக்காதீங்க. நிறைய படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்லாவே ரிவ்யூ பண்ணுவீங்க, இல்லை மோசமாக ரிவ்யூ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ நிறைய படம் தூங்கி இருக்கேன்றீங்க. இந்த படம் பார்க்கும்போது தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. தூக்கம் வந்த நேரம் அந்த பாட்டு வந்துச்சு, இந்த செக்ஸ் படம்ஸ். அதனால் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணி கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து கொஞ்சம் மாற்றி, சரி இப்போ செக்ஸ் இருக்கும் போல் இருக்குது அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது. அந்த பாட்டு, அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா ஒரு ஜோதிலட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. 2 பெரிய ஹீரோயின் போட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து நல்ல ஆக்டர். ஆனால் 2-3 இடத்துல தான் காட்டியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்க. சரியா நீ பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்ச நேரம் காட்டுவாங்க, அது வந்து லாஸ்ட் ஹாஃப் தான். அது வந்து தமிழுக்காக சேர்க்கப்பட்டு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் இருக்குமா? ஏன்னா அது சாப்டர் 2 இருக்கு, இது கண்டினியூ ஆகும். இல்லை, இது எத்தனை இடத்தாலும் ஓடும். ஏன்னா அதே பேஸ் தான். ஏன்னா தண்டுபாளையம்னு ராமநாதன் சார் பார்த்ததுலேயே இதே தான் இருந்துச்சு. என்ன அதில் அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாக, செக்ஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். நான் குறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனிக்கல. இல்லை, நான் குறைய சொல்லியிருக்கேன். நான் குறை சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்த நேரத்தில் பாட்டு வந்துச்சு. ஆமாம். இல்லை, அது காரணம் வந்து இல்லை, அது நீங்கள் தான் வாங்குகிற வழக்கம், நான் வாங்குகிற வழக்கம் இல்லை. ஏன்னா நான் இயல்பாக உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நான் என்ன பேச போகிறேனோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிப்பேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தது, போர் அடிச்சுன்னா நான் சொல்லாமலாம் ஓடிருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. நன்றி. உள்ள
படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸு. ஆனால் இன்னைக்கு தேதி 3. நான் 3ஆம் தேதி ஒரு டைரக்டர் ஆகட்டும், டைரக்டரும் நான் தான், ப்ரொடியூசரும் நான் தான், மெயின் கேரக்டரும் நானும் ஒன்று தரேன். நான் 3ஆம் தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பற்றி எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும். எல்லாரும் ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது, ஒரு சீனு கூட காமிக்கக்கூடாது, ஒரு ஷாட்டும் கூட காமிக்கக்கூடாதுன்னு மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு தேதி 3, இன்னும் 4 நாள் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. இன்னைக்கு படம் விட்டேன் பப்ளிக்காக. ஏன்னா அது என் படத்தை பற்றி இருக்கிற எனக்கு கான்ஃபிடன்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம பைலோன் ரங்கநாத் சார் சொன்ன மாதிரி, பேரரசு சார் சொன்ன மாதிரி, கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ராம்நாராயண் சார் தான் ரிலீஸ் பண்ணார் 2013. அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டரு, ஆந்திராலையும் பிளாக் பஸ்டரு, ஸோ நம்ம தமிழ்நாட்டையும் கூட பிளாக் பஸ்டர். அப்போவே ஒரு 234 சென்டர் ஓப்பன் பண்ணார் ராம்நாராயண் சார். கன்னடா படம்னா அப்போ நான் சொல்லக்கூடாது, அப்போ ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க. அந்த டைம்லேயே ஒரு கன்னடா படம் வந்து இங்கே 234 சென்டர் ஓப்பன் ஆச்சு. அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் படம் அது. அந்த தண்டுபாளையம் சீரீஸே பிளாக் பஸ்டர் தான். கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான், ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான். இன்னைக்கு கண்டிப்பாக இது படம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர் தான். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் இன்னைக்கு படம் ஷோ வச்சேன். ஸோ எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலையும் கூட பிளாக் பஸ்டர் ஆகணும். அதுக்கு உங்கள் எல்லாரும் கோஆப்ரேஷன் வேணும். அதுதான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி படம் காமிச்சிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது, நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து 2 இன்டென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சும்மா படமாக எடுக்கல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது எடுக்கல. ஒன்று அவேர்னஸ் இருக்குது. ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா, ஒன்று மக்களுக்கு, ரெண்டாவது கிரிமினல்ஸ்க்கு. மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹியூமனிட்டி வேணும் எல்லாருக்கும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்ட்டு இல்லை.